ஆசீர்வாதமான நிம்மதியான வாழ்க்கைக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, அன்பு தாங்க முக்கியம். ஒண்ணு, கடவுள் மேல முழுசா அன்பு வைக்கணும். ரெண்டாவது, மனுஷர் மேல, முக்கியமா எதிரிகள் மேல அன்பு வைக்கணும். அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் மனைவி மேல அன்பு வச்சிடக்கூடாது. சொந்த மனைவியை தான் முழுசா நேசிக்கணும். காசு பணம் இல்லாம ஏழையா இருக்கு தப்பு இல்லைங்க, ஆனா அன்பு காட்டுறதுல கோடீஸ்வரனா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பாட்டி கிராமத்துலதான் பிறந்து வளர்ந்தேன். கிராமத்துல சில வெறி பிடிச்ச நாய் மனுஷனை கடிக்கும், சில சொறி நாய்களும் தெருவுல சுத்தி திரியும். இதெல்லாம் அடிச்சு கொண்டு தென்னை மரத்துக்கு உரமா வைப்பாங்க. அப்படி வச்சா தென்னை மரம் நல்லா காய்க்குமாங்க சொல்லுவாங்க. நாய் தென்னை மரத்துக்கு நல்ல உரம்னு அவங்க நம்புதாங்க. நீங்க யாரும் அப்படி செய்யாதீங்க, அது பெரிய தப்பு. நிறைய மனுஷனுக்குள்ள அன்பு இல்லைங்க. கடவுள் பயம் இல்லாம அடுத்தவங்க சொத்துல மண்ணெளி போட்டு சம்பாதிக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பியோட ஜென்ம பகை, அக்கா தங்கச்சியோட தீராத பகை, மனசு முழுக்க வைராக்கியமும் பகையுமா இருக்கு. நான் செத்தாலும் பரவாயில்ல, தம்பி விட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏப்பா, நீ செத்து விட்டா உன்னை தூக்கிட்டு போய் பிறக்கிறதுக்கே 4 பேர் வேணும். செத்த பிறகு எப்படியா நீ தம்பி விட்டு வாசப்படி மிதிப்ப? ஒவ்வொருத்தன் கீழ் மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு கோரங்க மாதிரி வைப்பாட்டி வச்சிருக்கான். இதுல வேலைக்காரங்க பெருமை வேற அவங்களுக்கு. ஐயா, பாட்டி சொல்றத கேளு. உப்புலாம் பண்டம் குப்பையிலங்கிறது பழமொழி. வேலைக்காரன்னு சொல்ற நீதாயா உலகத்துக்கே உப்பு. அந்த உப்புல சாரம் போயிட்டா அது உரத்துக்கு கூட ஆகாது. இத பாட்டி சொல்லலையா, ஏசப்பா சொல்றாங்க. உனக்குள்ள அன்பு இருந்தா நீ தவறும் செய்ய மாட்ட, பாவமும் செய்ய மாட்ட. நாய் கூட மரத்துக்கு உரமா ஆகுதுய்யா. மனுஷனுக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒண்ணுக்கும் உதவ மாட்டாயா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா, மனுஷனை மட்டும் தென்னை மரத்துக்கு உரமா வச்சோம்னு வையேன், எண்ணி 8 நாளையில தென்னை மரம் பட்டு போயிடுறியா.